வைத்தறிச்சலா இருக்கு எனக்கு. யூக்கலிப்ட் ஆல்பா அப்படிங்கிறது கரிசலாங்கண்ணி. வள்ளலார் அவர்கள் நாம் தொழுது வணங்க வேண்டிய மூலிகை என்று சொல்றார். வெளிநாட்டவருக்கு தான் அது களை, நம்மை பொறுத்த வரைக்கும் அது களை அல்ல நண்பர்களே, அவை அனைத்தும் மூலிகைகள். எதெல்லாம் நெல்லுக்கு நடுவுல வரப்புல வளருதோ அதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில மருத்துவத்திற்கு பயன்படக்கூடியது. மேலாக கரிசலாங்கண்ணி அந்த வீடு சைடு டப்பால அவன் எழுதியிருக்கான், இட் வில் கில் யூக்கலிப்ட் ஆல்பா என்று. வைத்தறிச்சலா இருக்கு எனக்கு. யூக்கலிப்ட் ஆல்பா அப்படிங்கிறது கரிசலாங்கண்ணி. வள்ளலார் அவர்கள் நாம் தொழுது வணங்க வேண்டிய மூலிகை என்று சொல்றார் அந்த கரிசலாங்கண்ணிய. ஆனா அவன் அந்த டப்பால இட் வில் கில் யூக்கலிப்ட் ஆல்பாங்கிறான். எவ்வளவு பெரிய வேதனை வருது பாருங்க, முரண் வருது பாருங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், களை என்று அவர்கள் விமர்சிக்கக்கூடிய நம் உணவு பயிர்களின் வளர்ச்சிக்கு தடையாக அல்லது அந்த மகசூலை குறைக்கும் என்று நம்பக்கூடிய களையை இனிமேல் மூலிகைகள், வரப்பு மூலிகைகள், செடிக்கிடையே வளரக்கூடிய மூலிகைகள் என்று இனிமேல் சொல்லுங்கள். அந்த மூலிகைகளை பறித்து உலர்த்தி அதை வணிகம் செய்யுங்க.